Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ineligible வந்து எப்படி eligible சேஞ்ச் பண்றது. அதேமே வந்து உங்களுக்கான லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபேஸ் 3 டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் ineligible வந்து எப்படி எலிஜிபிளா சேஞ்ச் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அது நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவனுக்கும் வந்து அது சேஞ்ச் ஆகிட்டு இது வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் ஸ்டேட்டஸ் தான். இது மேனுவலா யாரும் வந்து எலிஜிபிள் ineligible கொடுக்க முடியாது. ஏன்னா யுமிஸ்ல வந்து லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. நான் வேணா அவங்க கமெண்ட் பண்ணதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சில பேரோட மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யுமிஸில் வந்து லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியர், பாலிடெக்னிக், மெடிக்கல்லே நிறைய கோர்ஸ் சொல்லிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்குமே மேனுவலாக பண்ணிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் இயர் தான் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் ஸ்டேட்டஸ் தான். இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி உங்களோட இன்கம் தான். நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் சேஞ்ச் ஆகிடும். நான் அதிலே லைவாக வந்து சேஞ்ச் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த ஃபுல் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிள் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்போ வந்து லேப்டாப் வந்து கொடுப்பாங்கன்னு இந்த வீக்கில் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எலிஜிபிள்னு ஷோ ஆகிருக்கும். நிறைய பேருக்கு லேப்டாப்பை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதேமாரி வந்து நிறைய பேருக்கு இப்போ ineligible ஷோ ஆகி இப்போ வந்து நான் அந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ண சொல்லி அந்த வீடியோ செக் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. லேப்டாப் நேம் லிஸ்ட் வந்து காலேஜ் யுமிஸ் ஐடிக்கு காலேஜுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஃபேஸ் 3க்கான லேப்டாப் வந்து எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த டேட் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த வீக்கில் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து எலெக்ஷன் வந்து வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் ரூல்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேபி அந்த ரீசன்னால கூட வந்து இன்னமும் கொடுக்காம இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கான ஃபுல் அஃபிஷியல் அப்டேட்டே வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா எலெக்ஷன் ரிசல்ட் தான் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்கீம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து தான் இருக்குது. அது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து ineligible நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கும். அவங்க வந்து நம்ம பார்ட்டியே வீடியோ வந்து செக் பண்ணி நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆப்ஷனுங்க யூஸ் பண்ணி இப்போ எலிஜிபிள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான நேம் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் யுமிஸ் லாகின் பண்ணி நீங்கள் திருப்பி ரீஃப்ரெஷ் ஆப்ஷனுங்க யூஸ் பண்ணாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் லாகினே பண்ண வேணாம். உங்களுக்கு எலிஜிபிள்னு வந்ததுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை மட்டும் டெய்லி வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. மற்றபடி எதுவும் ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து எலெக்ஷன் ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து இன்னும் ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, எலெக்ஷன் ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுக்காம இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து தெரியும் லேப்டாப் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா இல்லை கொடுக்கவே மாட்டாங்களான்னு. ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அதுக்கப்புறமா ஃபேஸ் 3 டேட் வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து எலிஜிபிளான்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் ரெண்டு காலேஜுக்குமே கொடுத்துட்டாங்க லேப்டாப். நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எலிஜிபிளான்னு கேட்குறீங்க. இன்ஜினியரில் வந்து தேர்ட் இயர் எலிஜிபிள். கவர்மெண்ட் காலேஜ் படிக்க இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.